ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு எதுவுமே இல்லை. மைண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி சைனீஸ் தாங்க பில்டு பண்ணிட்டேன். ஒரு 3 ஊர் இதோட கட்டியிருக்கேன். இது பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வீடாக வந்து நான் கட்டினதெல்லாம் எடுத்து போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கைஸ். இந்த ஊர்லேயே முதல் கட்டினதோட செகண்ட் வீடு தான். இதுதான் இந்த ஊரில் முதல் வீடு. இது தேர்ட் இது கட்டினேன். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. இந்த இடத்துலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இது கட்டினேன் கைஸ். அப்புறம் ஃபார்மரோட வீடுன்னு சொல்லி இது கட்டி ஒரு தோட்டம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே இதில் போய் சாமி கும்பிட்டது பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த இதுக்காகவே நான் டூல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ போடணும்னு சொல்லி இதுதான் ரொம்ப நாள் கழிச்சிட்டு. அப்புறம் இந்த இது கறிக்கடை பாய். அப்புறம் வந்து இது மேலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ்லேயே நான் வந்து செகண்ட் டைம் சைனீஸில் வீடியோ போடுறேன். ஏன்னா நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருங்க சைனீஸில் வீடியோ இருக்குமான்னு. எவ்வளோது பார்த்தாலும் ஒரு வீடியோவும் இல்லை கைஸ். அதனால தான் நான் வந்து செகண்டாக போடுறேன்னு நினைக்கிறேன். எப்படி செகண்ட்னு சொல்கிறீங்கன்னு தெரியுமா? ஏற்கனவே ஒரு யூடியூபர் இது போட்டிருக்காரு, அதனால தான் கைஸ். ஏன் தான் அப்படி அட்டி விழுவுதோ நண்பரில் இருக்குன்னு ராசி நல்ல அளவால் இங்கே பார்த்தாச்சா. அப்புறம் இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து இது இன்னொரு இடம். தட் இஸ் மை ஹவுஸ், மை ஃபஸ்ட் ஹவுஸ். தட் இஸ் யகஸ் தாங்க என் மகனாக நான் கட்டின வீடு. அடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இது ஒரு ரோடு போட்டிருந்தோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ், ஆனால் கட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே இருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் லைட்டுக்கு தான் கைஸ் போட்டுக்கிட்டேன். ஹெல்த் இல்லை கைஸ், ஹெல்த்தில் பசிக்குதான் இப்போ. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே மேலே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே போயிட்டுருக்கோம். ஓகே பார்த்துக்கோங்க, மேலே தான் போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், ஏறுங்க. இதுதான்டா சைனீஸ் ஹவுஸு. சூப்பராக பில்டு பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஊர் தான், இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டான வீடெலாம் கட்டி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது மாதிரி இல்லை. எலக்ட்ராவில் வரைக்கும் கொல்லாமல் இருக்க முடியாது போல். எலக்ட்ராவால் 47 SP போய்டும் பண்ணேன். சங்கு தான் எனக்கு ஒரு ஆனால் நான் கீப் என்ட்ரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அதனால் கேவுக்குள்ளே போனாலும் ஜாதான் வரேன். கேவுக்குள்ளே போனாலும் வச்சுக்கோங்களேன், கீப் என்ட்ரி ஆனில் இருக்கனாலும் செத்தாலும் எத்தனை நாட்டு செத்தாலும் ஆயிடும். வந்துக்கிட்டே இருக்கனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் செத்துட்டு இருப்பேன் ஜாலியாக. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம், நல்ல பாயிண்ட் இருக்குன்னு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது போலி, அதாவது ஒரிஜினலாக இல்லாத மைண்ட் கிராஃப்ட் இருக்கான்னு. இருக்குது கைஸ். இப்போ நான் அந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த போலி மைண்ட் கிராஃப்ட். யாருமே நம்ப மாட்டீங்க சொன்னால், ஆனால் இதுதான் உண்மை. அதுங்க இதுதான் போலியான மைண்ட் கிராஃப்ட் தான். எப்படி ஒரிஜினலாக இருக்குது பாருங்க. மேலாம் பாருங்கள், ஹெல்த்லாம் வேறு மாதிரி இருக்கும். போலியான இதுதான், ஆனால் ஒரிஜினல் அல்ட்ரா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணேன், இப்படியே தான் இருக்குது. அவர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஊரோட அந்த பக்கம், இது இன்னொரு பக்கம். இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டுருக்குக்கிட்டே இருக்கணும். இது வந்து இங்கே ஸ்னோ பயம் இருக்குது, அதனால தான் சின்ன பிரச்சனை. ஓகே கேஸ், இன்னும் அந்த ஊருக்கு வந்தாச்சு. மேப்லாம் எனக்கு வேணாம், நான் எடுத்துக்கிட்டேன். தெரியுதா கேஸ் பில்ட் பண்ணது? இந்த ரோட்டில் லைட் வைக்கல, நைட்லலாம் இருந்தாலும் கத்தம் சார்னா தான். இச்சுராக்கி ராமன் கடைன்னு ஒரு கடை செஞ்சேன். உட்கார் தம்பி, இச்சுராக்கி ராமன் கடை சும்மா செஞ்சேன். அலுப்பாக இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம சைனீஸ் ஹவுஸ் அதே மாதிரி தான் இருக்கும், அதனால் இது வந்து பார்க்குறாங்க. இது சும்மா கட்டினானா எதுக்கு கட்டினேன்னு தெரில.
அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான சிறப்பான ஹெம்பங்கள் இருக்குங்க நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பசிக்குது, எனக்கு வந்துடும் அப்படியே தரமாக இருக்கா. இப்போ நல்லா இருந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னன்னு தெரில, என்னோடய கேரக்டர் ஒர்க் ஆக முடியுது கைஸ். பாருங்க 6 மாதிரிலாம் பழசு, ஆனாலும் புதுசாக வச்சுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க தரமாக இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருந்தேன். எதுக்கு கட்டினேன் ஏன் கட்டினேன்னு ஒன்றுமே தெரியாது. அடுத்து இந்த பக்கமாக நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகுது. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கட்டினேன் இது நம்ம வீடாக இருக்கட்டும், ஏன்னா அப்புறம் நான் இது நல்லா இல்லைன்னு விட்டுட்டேன். அப்புறம் செஸ்ட்டுக்குள்ளது வந்தீங்கன்னா செஸ்ட்டுக்குள்ளது இருக்கும். மேலேயே இருந்துச்சு செஸ்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி லைப்ரரிக்கு இதே செட்டப்பில் தான் கட்டணுன்னு இருக்கேன். கட்டணுன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது காமிச்சிட்டேன்னா இது டாக்குன்னு இருக்கும், பின்னாடி என் நாயெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ஊர் இன்னும் பில்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கேருந்து இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் என்னோடய பிக் ஹவுஸ் இருக்குது. நான் இப்போ தான் ஒரு பல மணி நேரத்துக்கு அப்புறம் அதை கஷ்டப்பட்டு எடுத்து போய் கட்டிட்டேன். அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆணுச்சு, இருட்டாக போது நினைக்கிறேன். இதில் எல்லா இதுவுமே இருக்கும். ஹார்ட்கோர் வேணால் சொல்லுங்கள், இதே கேமில் இந்த கேம்லேயே ஹார்ட்கோர். ஐயோ நான் அந்த பைத்தியம் இருட்டாக வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்தில் இப்போ விடியுமோ இருங்க. ஐயோ தப்பாக விட்டேன். எனக்கு வாய் வளரி. ஐயோ என்னது கைஸ் இது? எவ்வளோ நல்லா ஒழுங்கு ஆறாமல் 16 ஃபுட்டு எடுத்து வந்தேன். வெறும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து சத்தித்து போடாதரா, பார்த்து பத்திரமா. இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்க மாட்டேன். சர்ப்ரைஸாக எனக்கு போய் கிட்ட தான் போய் காமிப்பேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னும் தமிழ்லேயே நான் தான் செகண்டாக வரணும் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறதுக்கான இடம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கவா கைஸ்? டெஸ்ட்டை பாருங்கள். டைமண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே அந்த ஃபிஷ்ஷிங்கில் வந்தது கிடையாது, நானே கஷ்டப்பட்டு சேகரித்து வச்சது. ஓகே, அந்த வீடுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கைஸ், லைக் மட்டும் போட்டுருப்பீங்க ப்ளீஸ், ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேம்பு போட்ட அழகான ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் கிடைக்கும். அடுத்து இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டே தான் இருக்கும். கீழே மட்டும் இறங்கி போய் இப்படி பார்ப்பேன், இப்படி ஷாக் ஆகிடுவீங்க எல்லோரும். 3, 2, 1 ஏனுங்க பீக்கனு. இதான் நம்ம ஊரோட மேப்பு. ஊர் மேப், ஊரோட மேப் எப்படி தரமாக இருக்கா? இதான் நம்ம இருக்கிற இடம் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த இருக்கிற இடம். டூப்பராக இருக்கா? ஆனால் இந்த வீடியோ நான் ஒரு பீக்கன், பீக்கன் தெரியுதா கைஸ்? இதோ அங்கே ஒரு பீக்கன் தெரியுதா? அதை உடச்சிட்டு தான் அங்கே ஒரு வீடு கட்டினேன். வேறு வழி இல்லை கைஸ், எங்கேயும் தேடி பார்த்தேன். அவ்வளோ பெரிய இடத்துல இத்தனை வந்து பீக்கன் இருந்தது, அதான் தொட்டி தூக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு பொறுமையாக போய் காமிக்கிறாரு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் அந்த கைஸ் தெரியும். பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கைஸ், கெஞ்சு கேட்குறேன் கைஸ், ப்ளீஸ் கைஸ். எல்லாருக்கும் ஆசை இருக்காத கைஸ். இருங்க இந்த இடத்துல வந்துட்டு ஓகே இடத்த பார்த்துட்டேன்னா 3, 2, 1 அல்ட்ரா 2.1 கேம். வாக்கிங் போனோம். மைக்கேல் ஜாக்சனில் 3 வாக்கி. இதை மைண்ட் பண்ண ரொம்ப நேரம். இந்த வீடு தான் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் 1600 டேஸ் இதோட பண்ணியிருக்கேன். இந்த வீட்டுக்கு மொத்தமாக 1700 பிளாக் மைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ இடத்த நான் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இந்த வீட்டுக்கு மொத்தமாக
ஒரு 1000 பிளாக்காச்சும் செலவு பண்ணியிருப்பேன். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இருந்தால் லைக் கமெண்ட் எல்லாத்தையும் போட்டுவிட்ருங்க. பாய் கைஸ்.